1 சாமுவேல் அதிகாரம் 27. பெலிஸ்தியரிடையே தாவீது. பின்னர் தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம். ஆதலால் பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழியில்லை. அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும். நானும் அவர் கைகளில் இருந்து தப்பி விடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பின் தாவீதும் அவருடன் இருந்த 600 ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோசின் மகன் காத்து மன்னனுமாகிய ஆக்கீசு என்பவரிடம் சேர்ந்தனர். அங்கே தாவீதும் அவர்தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய 2 மனைவியரான இஸ்ரேலைச் சேர்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மேலைச் சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீசிடம் வந்தனர். தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர். அதன் பின் அவர் அவரை தேடிச் செல்லவில்லை. தாவீது ஆக்கீசை நோக்கி, என் மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார். ஆதலால் அன்று ஆக்கீசு அவருக்கு சிக்லாவை கொடுத்தார். இதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாய் இருக்கிறது. தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் 1 ஆண்டும் 4 மாதங்களும் குடியிருந்தார். பின்னர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர், கிர்சியர், அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்து சென்றனர். ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டைய காலம் தொட்டு இவர்கள் குடியிருந்தனர். தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி ஆக்கீசிடம் திரும்பி வந்தார். ஆக்கீசு அவரிடம், இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க, தாவீது மறுமொழியாக, யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமெலேவின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார். தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால், இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது. ஆக்கீசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஏனெனில் அவர் இஸ்ரேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராய் இருப்பார் என்று நினைத்தார்.